கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம். அடுத்த 48 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா அமைய போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகள் அப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நான் இத சொல்ல போற இந்த 7 விஷயங்கள் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம், சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே உங்க நல்லதுக்கு தான். இந்த 7 சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த 7 நாளைக்கு இத பத்தி யார்கிட்டயும் நீங்க வாய் திறந்து சொல்லவே கூடாது. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, உங்க நெருங்கின நண்பர்கள் கிட்ட கூட இத பத்தி நீங்க பகிர்ந்துக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப இருக்கிற கிரக அமைப்பு படி கண் திருஷ்டி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா பட்டுடும். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட நீங்க எப்படா கீழே விழுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் உங்களை சுத்தி அதிகமா இருக்காங்க. அதனால கொஞ்சம் அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. பொதுவாவே கும்பராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா சமாளிச்சிருவீங்க. ஆனா கடந்த சில காலமா நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், பண நெருக்கடி எல்லாரையும் உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கும். ஒரு பேருக்கு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு அது கெட்டதாவே போய் முடிஞ்சிருக்கும். உங்களை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கவலை எல்லாம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பெரிய கதவை இப்ப திறக்க போகுது. இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் உங்க கண்ணு முன்னாடி நடக்க போகுது. இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்ச ஒருத்தரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இது ரொம்ப நாள் உங்க கூட பழகுன ஒரு நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். அவங்க இவ்வளவு நாளா உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்க முதுகுல குத்த காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவங்க வாயாலேயே அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். இத காத்த நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆறீங்க. ஆனா கோபப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போக கூடாது. அமைதியா அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சிடுங்க. இந்த முதல் சம்பவம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய வலி வரலாம். நம்ம இவ்வளவு நம்பினோனே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு உங்க மனசு துடிக்கும். ஆனா இறைவன் உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்ததான் இந்த 48 மணி நேரத்துல அவங்களோட முகத்திலேயே தெளிக்க போறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்ச உடனே நீங்க நேரா போய் மத்தவங்க கிட்ட இத பத்தி பேசக்கூடாது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அடுத்த 7 நாளைக்கு உங்க வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அவங்களா விலகி போறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது மட்டும் இல்லாம உங்க வேலை இடத்துல ஒரு எதிர்பாராத மாற்றம் நடக்க போகுது. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு சம்பந்தமான ஒரு ரகசிய தகவல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க செய்யற தொழில ஒரு பெரிய முதலீடு பண்றதுக்கான ஒரு புதிய திட்டம் உங்களுக்கு திடீர்னு தோணும். இது உங்களோட 2வது அதிர்ச்சி சம்பவம். அதிர்ச்சின்னு சொல்றதை விட ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். நீங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. ஆனா அது உங்களை தேடி வரப்போகுது. இந்த வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா உங்க கூட வேலை பாக்குறவங்களுக்கு இது தெரிஞ்சா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு தடையை கொண்டு வருவாங்க. நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு வேற யாரோ பேர் வாங்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால உங்க மேலதிகாரி கிட்ட பேசுற விஷயங்களை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. இந்த 48 மணி நேரத்துல உங்க தொழில் ஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலை உண்டாக போகுது. முடங்கி போய் கிடந்த உங்க வியாபாரம் திடீர்னு சூடு பிடிக்கும். கைக்கு வராதுன்னு நினைச்ச ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்களை தேடி வரும். இத பார்த்த உடனே உங்களுக்கு கை கால் ஓடாது, யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு தோணும். ஆனா அங்கதான் நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்தணும். பணம் வந்த உடனே அதை பத்திரமா சேமிச்சு வைங்க. இல்லைன்னா முக்கியமான கடனை அடைக்க பாருங்க. பணத்தை பத்தி உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட ரொம்ப விரிவா பேச வேண்டாம். ஏன்னா இந்த 7 நாள் உங்க பணவரவு ரகசியமா இருந்தா மட்டும்தான் அது பல மடங்கா பெருகும். அப்படி இல்லைன்னா வந்த பணம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு விரயமாகிடும். கும்பராசி அன்பர்களுக்கு இயற்கையாலே ஒரு பெரிய மனசு உண்டு. யாருக்கு கஷ்டம்னாலும் ஓடி போய் நிப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் மட்டும்தான் சிந்திக்கணும். 3வது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க போகுது. அது என்னன்னா, உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த ஒரு சொத்து பிரச்சனை இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய மனக்கசப்பு திடீர்னு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களை எதிர்த்தவங்க, உங்களை மதிக்காதவங்க எல்லாம் தானா முன் வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க.
அவங்க எப்படி திடீர்னு மாறினாங்கன்னு உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வரும். ஆனா அதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். கால நேரம் அவங்களுக்கு சில பாடங்களை புகட்டி இருக்கு. அதனாலதான் அவங்க உங்களை தேடி வராங்க. ஆனா அவங்க வராங்க அப்படிங்கறதுக்காக நீங்க உடனே பழையபடி அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிடக்கூடாது. ஒரு இடைவெளி விட்டுதான் அவங்களை கையாளணும். அவங்க கொண்டு வர சமாதானத்தை ஏத்துக்கோங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற திட்டங்களை அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அந்த சொத்து பிரச்சனை தீர்றது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார லாபம் கிடைக்க போகுது. அந்த லாபத்தை வச்சு நீங்க எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கோங்க. 4வது விஷயம், உங்க ஆரோக்கியம் மற்றும் மனசு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய மாற்றம். இத்தனை நாளா ராத்திரி ஆனா உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. அடுத்தா ஏகப்பட்ட சிந்தனைகள், குழப்பங்கள், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். உடம்புல எந்த ஒரு பெரிய வியாதியும் இருக்காது. ஆனா எப்பவுமே ஒரு சோர்வு, எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல ஏதோ ஒரு நாய் வித்தை நடந்த மாதிரி உங்க உடம்புலயும் மாசுலயும் ஒரு பெரிய சுறுசுறுப்பு வரப்போக. நீங்க ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்த உங்க குலதெய்வம் உங்களுக்கு நேரடியா ஒரு வழியை காட்ட போகுது. கனவு மூலமாவோ இல்ல நீங்க வெளியில போகும்போது யாராவது ஒருத்தர் மூலமாவோ ஒரு பெரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. இத பார்த்த உடனே நீங்களே நிரண்டு போயிடுவீங்க. என்னடா திடீர்னு நமக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கே, இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது உங்களுக்கான தெய்வத்தோட ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போது அதையும் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கு திடீர்னு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்குள்ள ஒரு பெரிய சக்தி வந்த மாதிரி இருக்குன்னு நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அது பல பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனால உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ளேயே கும்பிட்டுட்டு அமைதியா இருங்க. 5வது ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது என்னன்னா, நீங்க ரொம்ப நம்பி கைமாத்தா கணத்தை கொடுத்துட்டு திருப்பி கேட்க முடியாம கேட்டாலும் அவங்க தர மறுத்து அப்படியே மறந்து போன ஒரு பணம் திடீர்னு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க அந்த நபர் மறுபடியும் வருவாரு, நமக்கு இந்த பணத்தை கொடுப்பாருன்னு. ஆனா அந்த நபரோட மனசை இறைவன் மாத்தி உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உங்க கைக்கே கொண்டு வந்து சேர்க்க போறாரு. இந்த பணம் உங்க கைக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற பண நெருக்கடிக்கு இந்த தொகை ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையும். அந்த பணம் வந்த உடனே அதை எப்படி செலவு பண்ணலான்னு நீங்க திட்டம் போட ஆரம்பிப்பீங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பணம் வந்த விஷயத்த அடுத்த 7 நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள கூட ரொம்ப விவாதிக்காதீங்க. பணம் வந்திருக்கு, அதை பத்திரமா வச்சுக்கலாம்னு மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு வந்துச்சு, யாரு கொடுத்தா அப்படிங்கிற விவரங்களை கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னு தெரிஞ்சாலே உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த 48 மணி நேரத்துல நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வெளியில காட்டிக்காதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க முகம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல உங்க முகத்துல ஒரு தனி களை வரப்போகுது. அதை காத்து பல பேர் உங்ககிட்ட என்ன விசேஷம், முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேட்பாங்க. அப்ப கூட நீங்க அதை வெளியே காட்டிக்காம வழக்கம் போலதான் இருக்கேன்னு ரொம்ப சாதாரணமா பதில் சொல்லிட்டு போயிடுங்க. ரொம்ப சந்தோஷத்தை நீங்க தனியா கொண்டாடுங்க. கும்பராசிக்காரங்க நீங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. அதனால யாராவது உங்ககிட்ட வந்து கஷ்டம்னு அழுதா உடனே மனசு இலகி உதவி பண்ணிடுவீங்க. ஆனா இந்த 7 நாளைக்கு யாராவது உங்ககிட்ட பண உதவி கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க கொடுக்கற பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற நல்ல அதிர்ஷ்டத்தையும் அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். 6வது ஒரு முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது. ரொம்ப வருஷமா உங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்காம தடையாடி நின்னுகிட்டு இருந்திருக்கும். கல்யாண பேச்சோ இல்ல சொந்தமா ஒரு வீடு வாங்குற விஷயமோ எப்போ ஆரம்பிச்சாலும் ஏதோ ஒரு ரூபத்துல பெரிய பிரச்சனை வந்து அப்படியே பாறையில நின்னு போயிருக்கும். 4 பேர் முன்னாடி இதனால உங்களுக்கு பெரிய தலைகுனிவு கூட நடந்திருக்கலாம். ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல அந்த தடைப்பட்டு நின்ன காரியம் தானா நடக்கிறதுக்கான ஒரு பெரிய வழி பிறக்க போகுது. அவங்கள வேண்டான்னு அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சவங்க இல்ல சம்பந்தம் பண்ண மாட்டோம்னு சொன்னவங்க அவங்க மனசு மாறி உங்களை தேடி வந்து பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். என்னடா இவ்வளவு நாள் பிடிவாதமா இருந்தவங்க திடீர்னு இறங்கி வராங்களேன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் உங்களுக்குள்ள ஏற்படும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.
இந்த விஷயம் முழுசா கைகூடி வர வரைக்கும், அதாவது இந்த அடுத்த 7 நாளைக்கு உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட இத பத்தி ஒரு வார்த்தை மூச்சு விடக்கூடாது. ஏன்னா உங்க வீட்டுல நல்லது நடக்கிறத காத்து பொறுத்துக்க முடியாதவங்க நிறைய பேர் சுத்தி இருக்காங்க. அவங்க கண்ணை உங்களுக்கு பெரிய திருஷ்டியா மாறி மறுபடியும் இந்த விஷயத்த கெடுத்து விட்டுடும். நீங்க எத்தனையோ கோவில்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ வேண்டுதல்கள் வச்சிருப்பீங்க. இதெல்லாம் கிடைக்காத ஒரு பலன் இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வரப்போகுது. குறிப்பா இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலன்னே சொல்லலாம். வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் காணாம மறைஞ்சு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க வார்த்தைக்கு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க எப்பவும் போல சாதாரணமாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கணும். உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த சந்தோஷங்களை தயவு செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ பெருமையா சொல்லிடாதீங்க. கும்ப ராசிக்காரங்க நீங்க ரொம்ப வில்லந்தி, மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது, உள்ளதை உள்ளபடி அப்படியே பேசிடுவீங்க. அந்த ஒரு குணத்தாலதான் இது வரைக்கும் நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனிமேலாவது உங்க சந்தோஷங்களை வெளியில சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே கொண்டாடுறதுக்கு பழகிக்கோங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதுசா சில நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திடீர்னு அறிமுகமாகிற நபர்கள் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. உங்க திறமைய பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா பழக முயற்சி பண்ணுவாங்க. அங்க உங்களுக்கு 7வது ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த புது பழக்கம் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு தொடக்கமா அமைய போகுது. அது புது நபர் மூலமா உங்களுக்கு தொழில ஒரு பெரிய வாய்ப்போ இல்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு உதவியோ ரொம்ப சுலபமா கிடைக்க போகுது. இதை நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனா அதே சமயம் ஒரு சின்ன பயமும் உங்களுக்குள்ள இருக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட நமக்கு திடீர்னு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வருதே, இது நிலைச்சு நிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரும். அந்த சந்தேகம் தேவையே இல்ல. ஏன்னா இது எல்லாமே உங்க கடந்த கால உழைப்புக்கான பலன்தான். உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் இப்ப உருவாகி இருக்கு. ஆனா இந்த புது நபர் யாரு, அவங்க மூலமா உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது அப்படிங்கறத உங்க கூட பழகுற பழைய நண்பர்கள் கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு பொறாமை வரலாம். அதனால இந்த புது வாய்ப்பை அவங்க கெடுக்கவும் முயற்சி பண்ணலாம். எப்பவுமே உங்க திட்டங்களை நீங்க செயல்ல காட்டுற வரைக்கும் வாயில சொல்லக்கூடாது. இந்த 48 மணி நேரத்துல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையோட அடுத்து 20 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. அதனால எந்த முடிவா இருந்தாலும் ரொம்ப நிதானமா அவசரப்படாம எடுங்க. கோபத்துல எந்த வார்த்தையும் விட்டுடாதீங்க. யாராவது உங்களை சீண்டி பாக்குற மாதிரி பேசினா கூட அவங்கள பார்த்து ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் உதிர்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. உங்க அமைதி தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். இந்த அமைதி தான் உங்க எதிரிகளை ரொம்ப பயமுறுத்த போகுது. நீங்க வாய் பிறந்து பேசாத வரைக்கும் அவங்களுக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே புரியாது. இந்த 7 முக்கியமான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அமைதியா இருங்க, ஆனா ரொம்ப உஷாரா இருங்க. ஏன்னா இந்த 48 மணி நேரத்துல உங்களை சுத்தி நடத்துற ஒவ்வொரு சின்ன விஷயமும் பின்னால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இவ்வளவு காலம் நீங்க கட்ட கஷ்டம், அவமானம், சிந்தன கண்ணீர், இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற நேரம். பல ராத்திரிகள் தூங்காம எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனைகள் வருதுன்னு நீங்க தெய்வத்துக்கிட்ட அழுது புலம்பி இருப்பீங்க. அந்த கண்ணீருக்கான முழு பலனும் இப்ப உங்களை தேடி வரப்போகுது. ஆனா அதுக்காக நீங்க துள்ளி குதிக்கவோ இல்ல உங்களை கஷ்டப்படுத்தினவங்க கிட்ட போய் நான் யாருன்னு இப்போ காட்டுறேன் பாருன்னு சவால் விடவோ கூடாது. அப்படி செஞ்சா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தா போய் முடியும். உங்க முன்னேற்றத்தை பார்த்து அவங்க தானா விலகி போற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். கப்புன்னு ஒண்ணு பட்டுருச்சுன்னா அது யாரா இருந்தாலும் முகத்துக்கு நேரா கேட்டுடுவீங்க. அந்த ஒரு குணத்தால நீங்க இழந்த விஷயங்கள் ஏராளம். அதனால இந்த குறிப்பிட்ட 7 நாட்களுக்கு உங்க கோலத்தை முழுசா மூட்டை கட்டி ஓரமா வச்சிடுங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க ஏதாவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களை வம்பிழுக்கணும்னே சில பேர் வெளியில இருந்து வந்து பேசுவாங்க. அவங்க பேச்ச கேட்டு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கத்துனீங்கன்னா உங்களை தேடி வர அதிர்ஷ்டம் அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடும். ஏன்னா பிரபஞ்சம் எப்பவுமே அமைதியான மனசுலதான் குடியேறும். அதனால உங்க மனசை எவ்வளவு அமைதியா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு அமைதியா வச்சுக்கோங்க. காலையில எழுந்த உடனே கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். நீங்க எடுக்க போற முடிவுகள்ல ஒரு தெளிவு பிறக்கும். அது மட்டும் இல்லால உங்க தொழில் சம்பந்தமான ரகசியங்கள் இனிமேல் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க.
கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் இப்போ அதிகம். நீங்க ரொம்ப நம்பி உங்க தொழில் ரகசியத்தையோ இல்ல நீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற உங்க திட்டத்தையோ யாருக்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அவங்க அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர், புகழ், லாபம் எல்லாத்தையும் அவங்க தட்டிக்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளவு நாள் நீங்க ஏமாந்தது போதும். இனிமேலாவது கொஞ்சம் சுயநலமா உங்க வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிக்க பழகுங்க. பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. யாரு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அழுதாலும் இறக்கப்பட்டு உங்க கையில இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. கடைசியில நீங்க தான் ஏமாந்து போய் நிப்பீங்க. உதவி செய்யறது தப்பில்லை. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நீங்க உங்களுக்கு மட்டும்தான் உதவி செஞ்சுக்கணும். உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க சேமிக்க ஆரம்பிக்கணும். இந்த நேரத்துல உங்க உடம்பு ஆரோக்கியத்திலயும் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா மனசுல சந்தோஷம் வந்த உடனே சில சமயம் நம்ம உடம்ப சரியா கவனிக்காம விட்டுடுவோம். சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. மனசுல எந்த ஒரு குழப்பத்தையும் வச்சுக்காதீங்க. யார் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற கவலையெல்லாம் தூக்கி தூரமா போடுங்க. அவங்க எப்பவுமே எதையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க கஷ்டப்படும் போது கை கொடுக்காதவங்க நீங்க நல்லா இருக்கும் போது மட்டும் உங்களை வாழ்த்த வந்துட மாட்டாங்க. உங்களை சுத்தி நடக்கிற இந்த அதிசயங்களை நீங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். இந்த 7 நாட்களும் உங்க வீட்டுல தினமும் காலையிலையும் சாயந்தரமும் தவறாம விளக்கு ஏத்துங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு எனக்கு கிடைச்சிருக்க இந்த நல்ல வாழ்க்கை எந்த தடையும் இல்லாம தொடரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க நம்பிக்கையும் நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச புண்ணியமும் தான் இப்போ ஒரு பெரிய கவசமா மாறி உங்களை சுத்தி இருந்து பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த பாதுகாப்பை நீங்களா உடைச்சிடாதீங்க. உங்களை யாராவது பாராட்டினா கூட எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்கமா இருங்க. அந்த அடக்கம் தான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறது. இந்த 7 சம்பவங்கள் முழுசா நடந்து முடியற வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது நிஜமாவே நடக்குமா? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வருமான்னு. கண்டிப்பா வரும். ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்பி இருக்கு. குறிப்பா உங்க ராசிநாதன் ரொம்ப பலமா இருக்காரு. அதனால நீங்க கொட்டதெல்லாம் இனிமே பொண்ணாகும். ஆனா அந்த பொண்ணை எப்படி பாதுகாக்கணும்னு ஒரு ரகசியம் இருக்கு பாத்தீங்களா? அதுலதான் நீங்க ஜெயிக்கணும். உங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்ல பக்கத்து வீட்டுல பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட உங்க எதிர்கால திட்டத்தை பத்தி எந்த ஒரு பேச்சும் வரக்கூடாது. சும்மா சாதாரணமா பேசிட்டு அனுப்பிடுங்க. அதாவது உங்களை குறை சொல்லியோ இல்ல உங்களை பத்தி தப்பா யாராவது பேசினாங்கன்னு சொன்னாலோ அத காதுல வாங்கிக்காதீங்க. ஏன்னா உங்களை திசை திருப்புறதுக்காகவே சில பேர் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க உங்க இலக்குல மட்டும் குறியாருங்க. உங்களை தேடி வர அந்த அதிர்ஷ்டத்தை கெடுக்க யாராலையும் முடியாது, நீங்களா நாயை கொடுத்து கெடுத்துக்கிட்டா தவிர. அதனால அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க தவம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. தேவையற்ற பேச்சுகளை முற்றிலும் தவிர்த்துடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு சில வித்தியாசமான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நீங்க வெளியே கிளம்பும் போது யாராவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்றது, இல்லனா ரொம்ப நாளே தேடிட்டு இருந்த ஒரு பொருள் திடீர்னு கைக்கு கிடைக்கிறது, கனவுல கோவிலோ இல்ல தெய்வமோ வர்றது, இப்படி சின்ன சின்ன நல்ல சகுனங்கள் உங்களுக்கு தோணும். இத பார்த்த உடனே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களை சுத்தி ஒரு நல்ல சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு. அந்த மாதிரி நேரத்துல உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு முறை மனசார நன்றி சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குங்க. உங்களோட அந்த நேர்மறையான அதிர்வலைகளை இன்னும் அதிகப்படுத்தும். வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வீட்டு வாசப்படியை ரொம்ப மங்களகரமா வச்சுக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப அவசியம். ஏன்னா மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள நுழையிற நேரம் இது. என்னால முடியாது, எனக்கு மட்டும்தான் கஷ்டம், நான் ராசி இல்லாதவன் அப்படிங்கிற வார்த்தைகளை இந்த 7 நாளைக்கு உங்க வாயால சொல்லவே கூடாது. எப்போ பார்த்தாலும் நல்லதே நடக்கும், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் உங்க மனசுக்குள்ளேயும் வெளியிலையும் நீங்க சொல்லணும். உங்க எண்ணங்கள் தான் இப்போ உங்க வாழ்க்கையை செதுக்க போகுது. இந்த 7 சம்பவங்களை மொத்தமா உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போகுது. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். எவ்வளவு நாள ஒரு சின்ன லாபம் பாக்குறதுக்கு கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போட்ட முதலை எடுக்க முடியாம கடையை மூடிடலாமா என்கிற அளவுக்கு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகுது.
புதுசா நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க கடையில வியாபாரம் சூடு பிடிக்கும். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த லாபத்தை பத்தி பக்கத்துல கடை வச்சிருக்கவங்க கிட்டயோ இல்ல உங்க கூட வியாபாரம் செய்யறவங்க கிட்டயோ பெருமையா பேசக்கூடாது. ஏன்னா உங்க வளர்ச்சி அவங்க கண்ணை உருக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் பெருகும் போது அதை எப்படி இன்னும் அதிகப்படுத்தலாம்னு மட்டும் யோசிங்க. வர லாபத்தை எப்படி சேமிக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறலான்னு அமைதியா திட்டம் போடுங்க. உங்க தொழில் சம்பந்தமா எந்த ஒரு புது முடிவா இருந்தாலும் அதை இந்த 7 நாள் கழிச்சு செயல்படுத்துங்க. இந்த 7 நாளும் ஒரு அடித்தளம் போடுற நேரமா மட்டும் இருக்கட்டும். குறிப்பா குடும்ப பெண்களுக்கு இந்த 48 மணி நேரம் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க போகுது. வீட்டுல எப்பவும் ஒரு சண்டை சச்சரவு, மாமியார் மருமகள் பிரச்சனை, இல்லனா கணவர் உங்களை புரிஞ்சுக்கல என்கிற ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் மாடு மாதிரி முளைச்சாலும் வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அதை மதிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பாராட்டு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ உங்க குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்க போகுது. உங்க கணவர் உங்க அருமைய புரிஞ்சுக்குவார். அது உங்ககிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இதனால உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருக்கும். ஆனா உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த நல்ல மாற்றங்களை தயவு செஞ்சு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க உங்க குடும்பம் எப்பவும் பிரிஞ்சு கிடக்கணும் நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்க ஏதாவது ஒரு கொய்ய சொல்லி மறுபடியும் ஒரு சண்டையை மூட்டி விட்டுடுவாங்க. அதனால உங்க குடும்ப சந்தோஷத்தை உங்க வீட்டு 4 சுவற்றுக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. பல இடங்கள்ல நேர்காணல் போய் கடைசியில நிராகரிக்கப்பட்டு ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பீங்க. நமக்கு மட்டும் ஏன் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நம்ம கூட கிடைச்சவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த கவலை எல்லாம் இனிமேல் வேண்டாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்தில இருந்து உங்களுக்கு அழைப்பு நடப்போகுது. உங்களோட தகுதிக்கு ஏத்த ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோட கிடைக்க போகுது. இந்த வேலை கிடைச்ச உடனே நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். முதல் மாச சம்பளம் வாங்குற வரைக்கும் இத பத்தி உங்க நண்பர்கள் கிட்ட கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க வேலைக்கு போறது பிடிக்காதவங்க கூட உங்களை சுத்தி இருக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த வேலையை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால வேலை கிடைச்ச விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு அமைதியா உங்க வேலைய பாக்குறதுல கவனம் செலுத்துங்க. வேலை சம்பந்தமான எந்த ஒரு கடிதமோ இல்ல தகவலோ வந்தா அதை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. இந்த 48 மணி நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அது என்னன்னா, வண்டி வாகனங்கள்ல வெளியில போகும்போது கொஞ்சம் நிதானமா போயிட்டு வாங்க. ரொம்ப வேகமா போறதையோ இல்ல ராத்திரி நேரத்துல தனியா பயணம் செய்யறதையோ கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான நேரம். இந்த நேரத்துல எந்த ஒரு சின்ன தடங்களும் வரக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாங்கன்னு வேற யாராவது வந்து சொன்னா அதை உடனே நம்பிடாதீங்க. அது உண்மையான விசாரிக்காம எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களை கிறுக்கிறதுக்காகவே சில பேர் இப்படிப்பட்ட கதைகளை கட்டி விடுவாங்க. இந்த 7 நாளும் நீங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய உறுதியை வளர்த்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நான் என் பாதையில சரியா இருப்பேன், என் இலக்கை நான் அடைவேன் என்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த 48 மணி நேரத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதுக்கான படிக்கட்டுகள் அப்படிங்கறத மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இறுதியாக உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய பயம் முழுசா விலக போகுது. நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகுமோ, இப்படி பல யோசனைகள் உங்களை ஒவ்வொரு நாளும் விளாட்டி வதச்சிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற மாற்றங்கள் உங்க மனத்துக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை விதைக்க போறது. உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய தெய்வீக சக்தி துணையா நிக்குது என்கிற ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அந்த உணர்வு வரும்போது இவ்வளவு நாள் உங்களை ஆட்டி கடைச்ச அத்தனை கடலைகளும் கனி மாதிரி உருகி மறைஞ்சிடும். நீங்க யாருக்காகவோ பயந்து யாருக்காகவோ விட்டு கொடுத்து வாழ்ந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் எந்த இடத்துலயும் இனி நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா இந்த தைரியம், இந்த புது வெளிச்சம் இதெல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். வெளியில யாருக்கிட்டையும் போய் நான் இப்படி மாறிட்டேன், இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சவால் விடாதீங்க. உங்க செயல்கள் மூலமா மட்டுமே உங்க மாற்றத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான வெற்றியாளனுக்கு அழகு. உங்க வாழ்க்கையில இனிமேல் நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க இப்போ ஒரு பெரிய மலையின் உச்சியை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வழியில நிறைய கல்லும் முள்ளும் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி போறதுக்கான முழு பலமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு.
உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல எவ்வளவு சேற்றை வாரி இறைச்சாலும் நீங்க தாமரை இலை மேல இருக்கிற தண்ணீர் மாதிரி எதிலும் ஒட்டாம ரொம்ப தக்குவமா நடந்துக்கணும். உங்க நல்ல மனசுக்கு நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசுதான் இந்த அதிர்ஷ்டங்கள். இது ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. நம்ம மறுபடியும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த அடுத்த 7 நாளைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும், அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க. உங்க நிழல் கூட உங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப கவனமா இருங்க. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். உங்க வாழ்க்கை இனிமேல் ரொம்ப பிரகாசமா சந்தோஷம் நிறைந்ததா மாறப்போகுது. அத முழு மனசுடன் ஏத்துக்க தயாராகுங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கட்டும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.